ஹாய் நண்பன் விசி இது நம்ம சேனல் என்பிஎஸ்எல். நான் உங்கள் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம டிவிக்கு டெய்லி அப்டேட்ஸில் ஒரே ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. டிஎம்கேவை சார்ந்த நிர்வாகி. அவர் நாகையில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க டிஎம்கே. அதில் இவர் மேடை ஏறி பேசுகிறாரு. 14 நிமிஷம் டியூரேஷனில் பேசுகிறாரு. இந்த 13 நிமிஷமும் நம்மளோட தலைவரான விஜய் அவர்களை பற்றியும், தொண்டர்களான நம்மளை பற்றியும், ரசிகர்களான நம்மளை பற்றியும் தான் கழுவி ஊற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிச்சுக்கிட்டு ஓடுது நம்ம தலைவரை பற்றி பேசவும். ஓகே, நல்ல பயங்கரமாக இரட்டை மொழி அர்த்தத்தில் வச்சு பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கேட்குறதுக்கு கீழே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எனக்கு 2 கேள்வி. முதல் கேள்வி என்னென்னா, இந்த இரட்டை அர்த்தம் போட்டு கொச்சையாக ஒருத்தரை தாக்குறீங்க. ஓகே, இதை உங்களால் குழந்தைங்கிட்டையோ இல்லை எல்லா வயதினர்கள்கிட்டையும் இல்லை பொதுமக்கள்கிட்ட பொதுவாக போட்டு காட்ட முடியுமா? ஒரு மீட்டிங் போட்டு தான் பேசுகிறீங்கன்னே வச்சுக்கோங்க, பொதுவாக தான் பேசுகிறீங்க. ஆனால் இது அவ்வளோ கொச்சையாக இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் 3 நிமிஷம் ஒரு மாவட்டத்தில் பேசினாலும் அந்த பேச்சை மீடியாவில் ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி அவரோட லைவ் வரும்போது அவ்வளோ கூட்டம் டிவியில் பார்க்குறதுக்கே நிற்கிது. நேரில் இல்லை, டிவியில் பார்க்குறதுக்கே நிற்கிது. 2வது விஷயம் என்னென்னா, எங்கள் எல்லாரையுமே தொண்டர்களை, ரசிகர்களை குரங்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. நாங்கள் மட்டும் கரண்டை கட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த கரண்ட் கம்பியிலேயே சாக்கடிச்சு சேர்த்துருப்பீங்க அப்படின்றீங்க. மரத்துக்கு மரம் நீங்கள் தாவுறீங்க. இப்படி தாவறனால குரங்கள் பார்த்தீங்கன்னா குரங்கள் பயப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. அணில் குஞ்சுகளாக குறுக்க போகாதீங்க, இதில் அடிபட்டு செத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் அந்த மேடையில் பேசுகிறீங்க. ஓகே, நாங்கள் நீங்கள் சொன்னதாகவே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. போன தேர்தலில் இதே குரங்கு கூட்டங்கள், அணில்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு பதவியில் உட்கார வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு இளைய சமுதாயமாக தெரிஞ்சோம். இப்போ ஏன் நாங்கள் அணில் குஞ்சுகளாகவும் குரங்கு கூட்டங்களாகவும் தற்கொலைகளாகவும் ஏன் தெரிகிறோம்? பதில் இருக்கா? இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இன்னும் சில அப்டேட்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். டாடா பை பை, சைனிங் ஆஃப்.